வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த ராயசரி என்ற பெண்ணின் மரணத்துக்கு நீதி கோரி குறித்த வைத்தியசாலைக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த பெண்ணின் மரணத்தின் போது கடமையில் இருந்த வைத்தியர்கள் உள்ளிட்ட பணி குழுவினர் பதவி விலக வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வட மாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீனா அரசாங்கத்தால் 12 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலை வழங்கப்பட்டுள்ளது. வட மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களை நேற்று இலங்கைக்கான சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் சந்தித்த போதையே இந்த காசோலையை கையளித்துள்ளனர். இலங்கைக்கான சீன தூதுவரை வரவேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் ஊழல் ஒழிப்பு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். மேலும் வடபகுதி விவசாயிகளின் நீண்டகால பிரச்சனையாக உள்ள அவர்களின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக உள்ளன என்பதனையும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் வடக்கு மாகாணத்தில் மற்றொரு முக்கிய வளமான மீன்பிடி மூலமாக பிடிக்கப்படும் மீன்கள் அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எனவும் அவை உற்பத்தி பொருட்களாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து வட மாகாணத்திற்கு சீன அரசாங்கம் தொடர்ச்சியாக உதவிகளை செய்யும் என்பதை குறிப்பிட்ட சீன தூதுவர் சீனாவில் 800 மில்லியன் மக்களின் வறுமையை கடந்த தசாப்த காலத்தில் இல்லாது ஒழித்ததாகவும் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மறுமலர்ச்சி யுகத்திற்கு ஏற்ற பிரஜைகளை உருவாக்கக்கூடிய மன அழுத்தம் இல்லாத கல்விக்காக மாணவர்களின் தன்னம்பிக்கையை நிலைநாட்ட அர்ப்பணிப்புடன் செயல்பட உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் தனது அமைச்சு பதவியை பொறுப்பேற்றுக் கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், கல்வி போன்றதொரு விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சு பதவியை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். புதிய அரசின் கொள்கைகளின்படி கல்விக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு பாடசாலை கல்வியானது முறையாகவும் கால ஒழுங்கிலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட வேண்டும். மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கல்வி கற்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும். தற்போது கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். சுமார் 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னர் குறித்த அரிசி தொகையை அரச வர்த்தக கூட்டு தாபனம் ஊடாக இறக்குமதி செய்து சதோச உற்பத்தி நிலையங்கள் மூலம் விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. தற்பொழுது சந்தையில் நிலவும் அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2024 உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் பரீட்சையை பிற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் விடுத்த கோரிக்கைகள் தொடர்பில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை திட்டமிட்ட தேதிகளில், அதாவது எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையில் நடைபெறும் என பரீட்சைகளின் திணைக்களம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகிய பிள்ளையான் எனப்படும் சிவராசுரை சந்திரகாந்தன் 5 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் சனநாடு தொலைக்காட்சி தயாரித்த விசேட காணொலி தொகுப்பு ஒன்றில் சிவராசுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானுக்கும் ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அதன்படி நேற்று காலை 9 மணியளவில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களின் முப்படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்காவுக்கான பாராட்டு விழா நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் குறித்த பாராட்டு விழா இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் விருந்தினர்களாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் ரி சத்தியமூர்த்தி, காவல் துறை மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை அனர்த்தம் காரணமாக யாழ்ப்பாணத்தில் 15 குடும்பங்களைச் சேர்ந்த 50 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராயா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் சாபகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட J315 கிராம சுவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேரும், J328 கிராம சுவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 வீடுகள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் ஊர்காவத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட J56 கிராம சுவர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 8 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது. பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட 3 குடும்பங்களைச் சேர்ந்த 6 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகள் சேதமடைந்துள்ளன. J403 கிராம சுவர் பிரிவில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 29 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 6 வீடுகள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட J91 கிராம சுவர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பாதிக்கப்பட்டுள்ளதும் வீடு ஒன்றும் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பலிகாமம் வடக்கில் 34 வருடங்களின் பின்னர் ஆலயம் ஒன்றிற்கு மக்கள் வழிபாட்டிற்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திற்கு மக்கள் வழிபாட்டிற்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இந்த ஆலயம் உட்பட 6 ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முதல் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திற்கு தினந்தோறும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆலயத்திற்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பாதையினூடாக செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 2 வருடங்களாக நடத்தப்படாத உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்துவது தொடர்பில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயர்தர பரீட்சை டிசம்பரில் நடைபெற உள்ளதனால் இந்த ஆண்டு தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பல வேட்பாளர்கள் பல்வேறு காரணங்களால் அரசியலிலிருந்து விலகியும் வெளிநாடுகளுக்கு சென்றும் சில வேட்பாளர்கள் உயிரிழந்தும் உள்ளனர். இந்த சூழ்நிலை அடிப்படையில் தேர்தலுக்கு மீண்டும் வேட்புமனுக்களை அழைப்பதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. எனினும் தேர்தலை உடனடியாக நடத்த தேர்தல் ஆணையகத்திற்கு நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. உள்ளூர் சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. எதிர்காலத்தில் சில சமயங்களில் பெரிய வெங்காயத்தின் விலை 600 ரூபாய் வரையில் அதிகரிக்கலாம் எனவும் தம்பிள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற பார ஊர்திகள் காசா பகுதியில் வைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற 109 பார ஊர்திகளில் 97 பார ஊர்திகள் காணாமல் போயுள்ளதாக பலஸ்தீன அதிகாரிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. முகமூடி அணிந்த குழு ஒன்று கைக்குண்டுகளால் தாக்கி இந்த கொள்ளை சம்பவத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொள்ளையடித்த குழுவை அடையாளம் காண முடியவில்லை எனவும் பலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதனால் மனிதாபிமான உதவியை நம்பி வாழும் 2 மில்லியன் பலஸ்தீன மக்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் மேலும் தீவிரமடையும் என்ற அச்சத்தினால் உக்ரைனின் தலைநகரில் உள்ள அமெரிக்கா தூதுவரகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ரஷ்யாவினால் உக்ரைன் மீது தொடர்ந்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மிகுந்த எச்சரிக்கையுடன் தூதுவரகம் மூடப்படுவதாக அமெரிக்கா வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூதுவரக ஊழியர்கள் தமக்கான வதிவிடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதலுக்கான எச்சரிக்கை ஒலித்தால் கீவ் நகரில் உள்ள அமெரிக்கர்கள் உடனடியாக பாதுகாப்பு இடங்களுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உக்ரைனுக்கு கன்னிவெடிகளை வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இராணுவ அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி பிபிசி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதன்படி விரைவில் உக்ரைனுக்கு கன்னிவெடிகள் அனுப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் அதிக மக்கள் தொகையை கொண்ட பகுதிகளில் குறித்த கன்னிவெடிகளை பயன்படுத்த கூடாது என்பதில் உக்ரைன் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் கிழக்கு பகுதியில் முன்னேறி வரும் ரஷ்ய படையினரை கட்டுப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இதுபோன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவது பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கம் இது தொடர்பான ஒப்பந்தம் கச்சாத்திடப்படுவதனை கடந்த காலங்களில் தடுத்திருந்தது. எனினும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளை மாளிகைக்கு செல்வதற்கு முன்னர் உக்ரைனின் போர் முயற்சியை பலப்படுத்துவதற்கு தற்போதைய அமெரிக்க அரசாங்கம் முயல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.